10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. லாஸ்ட்டாக அட்டாமிக் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ மாலிகுலர் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இப்போ ஹவு டு கால்குலேட் மாலிகுலர் மாஸ் ஆர் ஹவு ஃபைண்ட் அவுட் த மாலிகுலர் மாஸ். ஸோ மாலிகுலர் மாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டெஃபினேஷன் நம்ம பார்த்துருந்தோம். மாலிகுலர் மாஸ் இஸ் டிஃபைன்ட் as the relative molecular mass of any compound can be calculated by adding the relative atomic mass of its constituents அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the molecular mass is defined as the calculated as the sum of atomic masses of all atoms in a molecule. ஸோ ஒரு மாலிகுல் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டத்தினுடைய அட்டாமிக் மாஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா மாலிகுலர் மாஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல். ஸோ இப்போ ஹைட்ரஜன் மாலிகுலினுடைய வெயிட் நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா hydrogen molecule contains 2 hydrogen. Hydrogen molecule contains 2 hydrogen. அப்போ அந்த 2 hydrogenல வந்து பார்த்தீங்கன்னா 1 hydrogen have atomic mass 1.008. நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸில் ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் 1.008. அப்போ ஹைட்ரஜன் மாலிகுல் ஹேவ் 2 hydrogen atom. ஸோ இப்போ 2 into 1.008 equal to 2.016 U. ஸோ நம்ம அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் தான் நம்ம இப்போ சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் கால்குலேட் பண்ணும்போது 2.016 அப்படி 2.016 அப்படிங்கிறது ஹைட்ரஜனுடைய மாலிகுலர் வெயிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா another எக்ஸாம்பிள் பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7. அப்போ பொட்டாசியம் டைக்ரோமேட்டுடைய மாலிகுலர் வெயிட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆர் ரிலேட்டிவ் மாலிகுலர் வெயிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் மாலிகுல்ஸ் ஹேவிங் 2 பொட்டாசியம் அயான் 2 குரோமியம் அண்ட் 7 ஆக்சிஜன். அப்போ 2 இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் பொட்டாசியம், அதாவது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் பொட்டாசியம். நெக்ஸ்ட் 2 இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் குரோமியம். ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் குரோமியம் 2 மோல்ஸ் இங்கே இருக்குது, அதனால் அட்டாமிக் மாஸ் 2. தென் நெக்ஸ்ட் 7 ஆக்சிஜன் 7 இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அப்போ நமக்கு மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எப்போ கால்குலேட் பண்ண முடியும்? மாலிகுலர் மாஸ் கால்குலேட் ஆர் ஃபைண்ட் இஃப் யூ நோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். மாலிகுலர் மாஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா நம்ம எதை தெரிஞ்சு வச்சுருக்கணும்? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஸ்டாண்டர்டாக இருந்தது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், ஹீலியம், சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரி எலிமெண்டெல்லாம் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியும் கொடுத்தாலும் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான், நம்ம மெமரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது நம்ம மெமரி பண்ண வேண்டிய கான்செப்ட் கிடையாது. ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸில் அட்டாமிக் மாஸ் கொடுப்பாங்க. ஃபர்தராக நான் திரும்ப உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இங்கே சம் எலிமெண்ட்ஸுடைய அட்டாமிக் மாஸ் சொல்லியிருக்கோம். கிவன் டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் எலிமெண்ட்ஸுடைய அட்டாமிக் மாஸ் ஹைட்ரஜன்னா 1.008, கார்பன் 12, நைட்ரஜன் 14, ஆக்சிஜன் 16, சோடியம் 23, மெக்னீசியம் 24.3, சல்ஃபர் 32.7, குளோரின் 35.45, potassium 39.1, calcium 40.08, chromium 51.99, approximately நம்ம 52 வச்சுக்கலாம். manganese 54.94, iron
55.85, காப்பர் 63.55, ஜிங்க் 65.38. ஸோ இது எல்லாமே இந்த எலமெண்ட்ஸினுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம சொல்லும்போது 1.008 U, 12 U, 14 U, நாம் அந்த மாதிரி யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் யூனிட்டை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் யூனிட் நாம் யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே பொட்டாசியனுடைய அட்டாமிக் மாஸ், பொட்டாசியம் குளோரைடு, பொட்டாசியம் டைக்ரோமேட்டுடைய அட்டாமிக் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் பொட்டாசியம், பொட்டாசியனோட அட்டாமிக் மாஸ் 39. ஸோ 39.10 அப்படிங்கிறது 39 எடுத்துக்கலாம். தென் 2 இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் குரோமியம், குரோமியத்தினுடைய அட்டாமிக் மாஸ் 51.99. ஸோ நம்ம 52ன்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ் 16. அப்போ 7 இன்ட்டு 16, அப்போ 79 + 104 + 112. ஸோ ஃபர்தராக பார்த்திங்க அப்படின்னா 294 U. ஸோ அப்போ மாலிகுலார் மாஸ் ஆகட்டும் அட்டாமிக் மாஸ் ஆகட்டும் என்ன யூனிட்டில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் யூனிட் U ஒன்லி, யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் யூனிட் U ஒன்லி. சரிங்களா? ஸோ தென் இதை எப்படி சார் நம்ம கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, ஹவு டு கால்குலேட் கிராம் இன் மாலிகுலார் மாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் சிம்பிள் ஒன் தான். ஸோ இதுவே நம்ம U அப்படிங்கிறத கிராமில் கன்வெர்ட் பண்ணோம்னா, கிராமில் சொன்னோம்னா அது கிராம் மாலிகுலார் மாஸ். கிராம் மாலிகுலார் மாஸ் ஆர் கிராம் மாலிகூல்ஸ். அப்போ வாட் இஸ் கிராம் மாலிகுலார் மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the quantity of substance whose mass in grams is numerically equal to its molecular mass is called gram molecular mass. ஒன்றும் இல்லை, இந்த யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் யூனிட்டை நம்ம நியூமெரிக்கலாக கிராம் யூனிட்டில் சொல்லும்போது அது கிராம் மாலிகுலர் மாஸ் ஆகுது. அப்போ molecular mass of a substance expressed in grams, molecular mass of a substance expressed in grams from unified atomic mass unit. அப்போ யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் யூனிட்லேருந்து நம்ம கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் கிராம் மாலிகுலார் மாஸ். யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் யூனிட்லேருந்து கிராம்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம பெருசாக ஒன்றும் கால்குலேஷனில் தேவையில்லை. ஜஸ்ட் U is replaced by கிராம். அப்போ கிராம் மாலிகுலார் மாஸ். ஸோ உங்களுடைய எக்ஸசைஸஸ்க்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். calculate the relative molecular mass of the following. You have tried to this compound. இந்த காம்பவுண்டுக்கெல்லாம் நீங்கள் மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதுக்கான அட்டாமிக் மாஸஸ்லாம் இந்த டேபிள்லேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அட்டாமிக் மாஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், மாலிகுலர் மாஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். நம்ம கார்பன் 12 ஸ்டாண்டர்டாக வச்சு கொண்டு வந்தது தான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் யூனிட் கார்பன் 12 ஐசோடோப்பை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு கொண்டு வந்தாங்க 1961. இன்டர்நேஷ்னல் யூனியன் கார்பன் 12 ஐசோடோப்பை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் யூனிட்டை எலமெண்ட்டுக்கு டிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ இப்போ பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்டுக்குமே உங்கள் பீரியாடிக் டேபிளில் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. ஒன்றா பீரியாடிக் டேபிளில் அந்த பாக்ஸில் வந்து எலமெண்ட்டுக்கு கீழே உங்களுக்கு வந்து அட்டாமிக் மாஸ் இருக்கும், அந்த எலமெண்ட்டுக்கு மேலே அட்டாமிக் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாலிகுலர் மாஸ் அட்டாமிக் மாஸை கால்குலேட் பண்ணலாம். தென் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல் கான்செப்ட். ஸோ இந்த மோல் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ நம்ம கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாமல் நம்ம கெமிஸ்ட்ரியில் எந்த ஒரு கான்செப்ட்டுமே பார்க்க முடியாது. ஒரு ஈக்குவேஷன் ஆகட்டும், நீங்கள் கூட லோயர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் ஒன்று நினச்சி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் ஒன்று நினச்சி பாருங்கள், உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது என்ன ஈக்குவேஷனாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு செகண்ட், உங்களுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் சொல்கிறது ஒரே ஒரு ஈக்குவேஷன் நல்லா ஞாபகம் வச்சுருக்கக்கூடியது mg + O2 mgO. அப்போ 2mg + O2 2mgO அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. 2mg + O2 gives 2mgO அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் டீச்சர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த 2mg அப்படின்னு நீங்கள் போடுறீங்க, O2 அப்படின்னு நீங்கள் போடுறீங்க. அப்போ 2mg அப்படிங்கிறது 2 மோல் மெக்னீசியத்தை இண்டிகேட் பண்ணுது. O2 அப்படிங்கிறது 1 மோல் ஆக்சிஜன் மாலிக்யூலை இண்டிகேட் பண்ணுது. அப்போ 2 மோல் மெக்னீசியம் 1 மோல் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு 2 மோல் மெக்னீசியம் ஆக்சைடை நமக்கு தருது அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சுவீங்க. அப்போ அங்கே அந்த மோல் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் டேர்மாக இருக்குது. ஸோ அப்போ மோல் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் டேர்மாக இருக்குதுன்னா அப்போ நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லையே.
ஸோ அப்போ நம்ம அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மோலை பற்றி இன்னும் நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம இவ்வளோ நம்பர்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுருக்க முடியாது இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா 1.008 இல்லை அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் கூட நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்தராக பார்க்கும்போது எல்லாமே 10^23 10^-23. ஸோ இந்த மாதிரி 10 பவர்ஸில் தான் இந்த யூனிட் எல்லாம் நமக்கு வரப்போகுது, இந்த கிராம்ஸ் வெயிட்டு ஆட்டம்ஸ் இதெல்லாமே. அப்போ நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணி மனசில் வச்சுக்கிறது கஷ்டம் இல்லையா. அதுக்காக தான் மோல் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ மோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 1 டசன் ரோஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 டசன் ரோஸ் அப்படின்னா அது எவ்வளோ நீங்கள் சொல்லுங்கள்? 12 ரோசஸ் அப்படிங்கிறது தான் 1 டசன். 1 டசன் கண்டெய்ன்ஸ் 12 ரோசஸ். 1 டசன் கண்டெய்ன்ஸ் 12 ரோசஸ். அப்போ 1 ஸ்கொயர் பேப்பர் அப்படிங்கிறது 1 ஸ்கொயர் பேப்பர் அப்படிங்கிறது 25 ஷீட்ஸ். 1 ஸ்கொயர் பேப்பர் அப்படிங்கிறது 25 ஷீட்ஸ். அப்போ நம்ம 25 ஷீட்ஸ்ன்னு சொல்கிறத காட்டிலும் 1 ஸ்கொயர் பேப்பர் அப்படின்னா ஷார்ட்டாக முடிஞ்சது இல்லையா. ஸோ இதுதான் மோல். அப்போ ஒரு மோல் அப்படிங்கிறது அதில் நம்பர் ஆஃப் கிராம்ஸ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 1 மோல் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கிராம்ஸ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மோல் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கார்பன் 12 ஐசோடோப்ஸ் எடுத்துக்கலாம். கார்பன் 12 ஐசோடோப்ஸினுடைய மாஸ் நம்பர் ஆர் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கிராம். அப்போ 12 கிராம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது 1 மோல். அப்போ 1 மோல் கண்டெய்ன்ஸ் 12 கிராம் ஆஃப் கார்பன். 1 மோல் கண்டெய்ன்ஸ் 12 கிராம் ஆஃப் கார்பன். எப்படி 1 டசன் கண்டெய்ன்ஸ் 12 ரோசஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ 1 டசன் ரோசஸ் கண்டெய்ன்ஸ் 12 ரோசஸ். அப்போ அது மாதிரி 1 மோல் ஆஃப் கார்பன் கண்டெய்ன்ஸ் 12 கிராம். 1 மோல் ஆஃப் கார்பன் கண்டெய்ன்ஸ் 12 கிராம். அப்போ ஒரு மோல் கார்பன் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை கிராம் கார்பன் இருக்குது அப்படின்னா 12 கிராம் கார்பன் இருக்குது. 1 மோல் கார்பன் உங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ கார்பன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கிராம் ஆஃப் கார்பன் இருக்குது. அப்போ 12 கிராம்னு சொல்கிறத நம்ம 1 மோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வாட் இஸ் மோல் அப்படின்னு ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா 1 மோல் இஸ் த amount of substance that contains as many elementary particles as there are atoms in 12 gram of carbon 12 isotopes. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் 1 மோல் கார்பன் எடுத்துக்கிட்டோம். 12 கிராம் ஆஃப் ஐசோடோப்ஸ் கார்பன் 12 ஐசோடோப்ஸினுடைய 12 கிராம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இதை வந்து நீங்கள் கிராம்ஸுக்கு நம்ம கால்குலேட் பண்ணி காட்டிட்டோம். அப்போ ஜஸ்ட் மோல் அப்படிங்கிறது 1 மோல் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இப்போ திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். 1 மோல் கார்பன் கண்டெய்ன்ஸ் 12 கிராம். அதே மாதிரி 1 மோல் மெக்னீசியம் கண்டெய்ன்ஸ் 1 மோல் மெக்னீசியம் கண்டெய்ன்ஸ். இங்கே பாருங்கள் மெக்னீசியத்தினுடைய இந்த டேபிளில் பாருங்கள் மெக்னீசியத்தினுடைய அட்டாமிக் மாஸ் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 24. அப்ராக்சிமேட்டாக நம்ம 24ன்னு வச்சுக்கலாம். அப்போ 1 மோல் மெக்னீசியம் கண்டெய்ன்ஸ் 24 கிராம் ஆஃப் magnesium. 1 mole magnesium contains 24 gram of magnesium. அப்போ மோல் கான்செப்ட் இப்போ நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த மோல் அப்படிங்கிறது நம்ம எப்படி ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அப்போ 1 மோலில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்கும். அப்போ நம்ம நம்பர் சொல்லிட்டோம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது தான் 1 மோல். அப்போ 12 கிராம் கார்பனில் எவ்வளோ எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் இருக்குது, 12 கிராம் கார்பனில் எவ்வளோ எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் 1 மோல். ஆரம்பத்தில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் 1 மோல் அப்படிங்கிறது 12 கிராம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த 12 கிராமில் எவ்வளவு எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் இருக்குது. எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் மீன்ஸ் சிங்கிள் பார்ட்டிகல் அப்படின்னா நம்ம ஆட்டம்ஸ் எடுத்துக்கலாமா. அப்போ எப்படி நாம் மோல்லிருந்து ஆட்டத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ கன்வெர்டட் மோல் இன்ட்டு ஆட்டம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா atomic weight or mass number of carbon atom 12. Atomic weight or mass number of carbon atom 12. அப்போ 12U அப்படின்னு நம்ம சொல்லலாமா. ஸோ அப்போ 12 அப்படிங்கும்போது 6 ப்ரோட்டான் ப்ளஸ் 6 நியூட்ரான் சேர்ந்து தான் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம், லோயர் கிளாஸ்லேயே பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே இப்போ நம்ம அந்த 12U அப்படிங்கிறது மாலிகுலர் மாஸ், அதாவது அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். கிராம் மாலிகுலர் மாஸ்ன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே சொல்லும்போது கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம் 294U அப்படிங்கிறது மாலிகுலர் மாஸ் அப்படின்னா 294 கிராம் அப்படிங்கிறது கிராம் மாலிகுலர் மாஸ். அது மாதிரி நம்ம அட்டாமிக் வெயிட்டை வந்து 12U அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அட்டாமிக் வெயிட் கார்பன்
இன் கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கிராம். அப்போ மாஸ் ஆஃப் ஒன் ஆர் சிங்கிள் கார்பன் ஆட்டம் ஈக்குவல் டு 1.9926 into 10 - 23 கிராம். ஓகேங்களா? அப்போ சிங்கிள் கார்பன் ஆட்டத்தினுடைய மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.9926. அப்போ 12 கிராமில் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் 12 கிராம் ஆஃப் கார்பன் அப்படின்னா 12/1.9926 into 10 × 23. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.023 into 10 × 23 ஆட்டம்ஸ். தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் number of oxygen is 16. 8 protons plus 8 neutrons. So atomic mass of oxygen in gram 16 gram. அப்போ mass of one oxygen atom எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.656 into 10 - 23 gram. அப்போ number of atom present in 16 gram of oxygen அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 divided by 2.656 into 10 - 23 equal to 6.023 into 10 × 23 atom. அப்போ இங்கே பாருங்கள், இந்த கால்குலேஷன்லையும் ஒரு கோயின்சைடாக ஒரு இது இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் 6.023 into 10 × 23 ஆட்டம்ஸ், இங்கேயும் 6.023 into 10 × 23 ஆட்டம்ஸ். அப்போ உங்களுக்கு இது ஒரு டவுட் சொல்லலாம், எப்படி அது ரெண்டு ஆன்சர் ஒரே மாதிரி வருது அப்படின்னு டவுட் வரலாம். ஸோ அதை தான் நமக்கு சொன்னது யார் அப்படின்னு சொன்னால் அமிடியோ அவகேட்ரோ. ஸோ அமிடியோ அவகேட்ரோ அப்படிங்கிறது யார் அப்படின்னா இஸ் எ சயின்டிஸ்ட். He is known for the Avogadro's hypothesis. ஸோ அவகேட்ரோஸ் ஹைபாத்திசிஸ் கொடுத்தது யார் அப்படின்னா அவகேட்ரோஸ் தான். ஸோ அவகேட்ரோ நம்பர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.023 into 10 × 23 ஆட்டம். ஸோ அவகேட்ரோ அப்போ 1 மோல் அப்படிங்கிறது 1 மோலில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.023 into 10 × 23 ஆட்டம்ஸ் இருக்கும். 1 மோலில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும்? 6.023 into 10 × 23 ஆட்டம்ஸ் இருக்கும். அதேமாரி ஆக்சிஜன் 1 மோல் அப்படின்னா 16 கிராம். அப்போ ஆக்சிஜன் 1 மோல் 16 கிராமில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.023 into 10 × 23 ஆட்டம்ஸ் இருக்கும். சார் அது எப்படி சார், நம்ம வந்து கார்பன் அப்படிங்கிறது அதுவும் உங்களுக்கு வந்து 6.023 into 10 × 23 ஆட்டம் தான் இருக்கும். ஆக்சிஜனும் 6.023 10 × 23 ஆட்டம் தான் இருக்கும். அப்படின்னா இது எப்படி சார் சாத்தியம் அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் வரலாம். அப்போ கார்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கார்பன் அப்படிங்கிறது சைஸ் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 12 இருக்குது, இங்கே 16 கிராம் இருக்கு இல்லையா. இப்போ கார்பன் சைஸை கம்பேர் பண்ணும்போது கார்பனை விட ஆக்சிஜன் வந்து சைஸ் வேரியேஷன் தான். அப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் இப்போ சோடியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், சோடியம் மெக்னீசியம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்போ கார்பன் அப்படிங்கிறது உங்களுக்கு 12 கிராம், அதில் 6.023 10 × 23 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ சோடியம் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே சோடியம் அப்படிங்கிறது என்ன 23 கிராம். சோடியத்தின் அட்டாமிக் மாஸ் எவ்வளவு 23 கிராம். அப்போ 1 மோல் ஆஃப் சோடியம் கண்டெய்ன்ஸ் 6.023 into 10 × 23 ஆட்டம்ஸ். 1 mole of sodium contains 6.023 10 × 23 atoms. அப்போ 1 mole of carbon contains 6.023 10 × 23 atoms. அப்போ எப்படி சார் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னா சைஸ் வேரியேஷன். அப்போ சோடியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சைஸு சின்னதாக இருக்கும், சோடியம் அப்படிங்கிறது சைஸ் பெருசாக இருக்கும். கார்பன் அதே பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பீரியடில் வரும்போது சைஸ் சின்னதாகும். அப்போ சைஸ் வேரியேஷன் தான். இப்போ சைஸ் வேரியேஷன் மூலமாக தான் இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அப்போ சின்னதாக சோடியம் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும்போது சரிங்களா, கார்பன் அப்படிங்கிறது சிறுசாக இருக்கும். அப்போ சோடியம் அப்படிங்கிறது லார்ஜ் சைஸ், கார்பன் அப்படிங்கிறது சைஸ் சின்னது. அப்போ அந்த சைஸ் வேரியேஷன் வச்சு பார்க்கும்போது நமக்கு இது சாத்தியம், சைஸ் வேரியேஷன் வச்சு பார்க்கும்போது இது பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாரு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமிடியோ அவகேட்ரோ. ஸோ அமிடியோ அவகேட்ரோ அப்படிங்கிறது யாருன்னா இவர் வந்து த நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் இன் ஏ 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வாஸ் நேம்டு அவகேட்ரோ நம்பர்ஸ். த நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் இன் ஏ மோல் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் வாஸ் நேம்டு அஸ் அவகேட்ரோ நம்பர்ஸ். ஸோ இது இல்லாமல் நம்ம பார்க்கவே முடியாது. இது இல்லாமல் எந்த ஒரு எலமெண்ட்டுக்குமே அவகேட்ரோஸ் நம்பர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு எலமெண்ட்டுமே மாஸோ ஆகட்டும், கேஸ் ஆகட்டும், சாலிட் ஆகட்டும், லிக்விட் ஆகட்டும், இது இல்லாமல் நம்ம அவகேட்ரோஸ் நம்பர்ஸ் இல்லாமல் நாம் இதை பார்க்க முடியாது. அப்போ அவகேட்ரோஸ் நம்பர் அப்படிங்கிறது
1 mole equal to 6.023 into 10 power 23 atom. அப்போ அவகட்ரோஸ் நம்பர்ஸ் நம்ம சிம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா n கேப்ஸ் n சப்ஸ்கிரிப்டில் a போடுவோம். கேப்ஸ் n சப்ஸ்கிரிப்டில் a na, தட் இஸ் கால்ட் அவகட்ரோஸ் நம்பர்ஸ். அப்போ அவகட்ரோஸ் நம்பர்ஸ் அப்படின்னா 6.023 into 10 power 23 atom. அவகட்ரோஸ் நம்பர்ஸ் அப்படின்னா என்னது? 6.023 into 10 to the power 23 atom. ஸோ இதையே நம்ம நிறைய எலமெண்ட்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ், 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகூல் அப்படின்னா 6.023 into 10 power 23 ஹைட்ரஜன் மாலிகூல். 1 mole ஆஃப் சோடியம் அயான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.023 into 10 power 23 சோடியம் அயான்ஸ். 1 mole ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.023 into 10 power 23 electrons. So any moles, any of the substance 1 mole contains 6.023 into 10 power 23 molecules or atoms or ions or particles, எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ மோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ அதை பற்றி இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தனியாக உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இந்த கான்செப்டை முழுமையாக உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்தர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா calculation of number of entities means particles in 1 mole of substance டேபிள் 1.2ல கொடுத்துருக்காங்க. ரெஃபர் பண்ணி பார்க்கலாம், ஃபர்தராக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ